அடுத்து 3 பெண்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த 3 பெண்களில் 2 தெரிந்தே ஆசீர்வாதமாய் இருந்தார்கள், ஒருத்தி தெரியாமல் ஆசீர்வாதமாய் இருந்தாள். அது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இதுதான் மோசேயினுடைய பிறப்பு. இப்பொழுது ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது இன்னும் ஒரு ஸ்திரீயின் வித்தின் பிரதிநிதி இந்த இஸ்ரவேலை காப்பாற்ற. அதனால் லேவி கோத்திரத்தான் ஆகிய அம்ராம் என்கின்ற ஒரு மனுஷனை ஆண்டவர் நோக்கம் வைக்கிறார். நாம் வாசித்து நேரத்தை வீணாக்க வேண்டாம், பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த அம்ராம் யோகவேட் என்று சொல்லுகின்ற ஒரு பெண்ணை விவாகம் செய்கிறார். அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்களுக்கு பிறக்கிறது மூத்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளை மிரியம், 2வதாக ஆரோன். ஆனால் இப்பொழுது 3வதாக பிறக்க போகிற பிள்ளை ஆதாமுக்கு 3வதாய் பிறந்த பிள்ளை சேத். இந்த 3ஆம் பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் உன்னிப்பாய் கவனித்தால் அவர்களுக்கு ஒரு விசேஷத்துவத்தை, ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். பாருங்கள், ஆதாமனுடைய முதல் பிள்ளை காயின் கொலைக்காரனாகி துரத்தப்பட்டான். 2ஆம் பிள்ளை ஆபேல் கொலை செய்யப்பட்டான். 3ஆம் பிள்ளை சேத் மூலம் வம்சம் வந்தது. அதே போல நீங்கள் யாக்கோபை பார்த்தால் யாக்கோபனுடைய மூத்த மகன் ரூபன், 2வது மகன் சிமியோன், 3வது மகன் யார்? லேவி. அந்த லேவி மூலமாகத்தான் இப்பொழுது மோசே வரப்போகிறார். அந்த லேவி என்கின்ற யாக்கோபின் 3ஆம் மகனுடைய வம்சத்திலே யோகபேத் அம்ராம் அவர்களுடைய 3ஆம் பிள்ளையாக மோசே வரப்போகிறார். புரிகிறதா? இப்படி இது வேறொரு இதுவும் பயங்கரமாய் இருக்கும். இந்த மூன்றாவது பிள்ளைகள் என்றால் 3 என்பது நாளைய தினத்துக்கு முக்கியமான ஒரு இலக்கம். 3 உயிர்த்தெழுதலை குறிக்கிற இலக்கம். நீங்கள் சிருஷ்டிப்பை பார்த்தால் கூட 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாளை பார்த்தால் 3ஆம் நாளிலே அதிகாரம் தண்ணீருக்குள் மறைந்து கிடந்த பூமி வெளியே வந்தது, உயிர்த்தெழுந்தது போல ஒரு விடயம் நடந்தது. 3ஆம் நாளிலே தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தண்ணீரை எல்லாம் ஓரிடத்தில் சேர்த்து வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்றார். ஆகவே இயேசுவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆகவே 3 என்று சொல்லும் பொழுது அங்கே காயின் ஆபேல் இருவருமே இல்லாமல் போய்விட்டார்கள். இனி எப்படி வித்து வரும், இனி எப்படி சந்ததி உருவாகும் என்று எல்லாம் செத்து போய்விட்டது, எதிர்பார்ப்பே செத்து போய்விட்டது என்று இருந்த பொழுது ஒரு உயிர்த்தெழுதலுக்கு சமானமான ஒன்று நடக்கிறது. என்ன? சேத் பிறக்கிறார். அதே போல இப்பொழுது எபிரேயர்களுடைய எண்ணங்களே இல்லாமல் போய்விட்டன. இப்போ 3வதாய் ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறார். அந்த ஆண் பிள்ளையை பராமரித்தவர்கள் 3 பெண்கள். பால் மறக்கும் வரை ரகசியமாய் வீட்டிலே வைத்து அந்த பிள்ளையை வளர்த்தவர் யோகவேத் என்ற பெண், மோசேயின் அம்மா. அப்புறம் அந்த நைல் நதியிலே நாணல் பெட்டியிலே அந்த பிள்ளையை வைத்து மிதக்க வைக்கும் பொழுது அந்த புதர்களுக்குள்ளே மறைந்திருந்து நடந்ததை பார்த்து கொண்டிருந்தது மிரியாம் என்கின்ற பெண். அந்த பிள்ளையை எடுத்து தண்ணீரிலிருந்து எடுத்தேன் என்று பெயர் வைத்து அவனை வளர்த்தது பார்வோனுடைய குமாரத்தி. 3 பெண்களினுடைய பங்களிப்பால் ஸ்திரீயின் வித்தின் ஒரு பிரதான பிரதிநிதியாகிய மோசே பிறந்து வளர்ந்து உருவாக்கப்படுகிறார். அப்புறம் அந்த பார்வோனுடைய மகள் இந்த மகனை, இந்த பிள்ளையை பாலூட்டி வளர்க்க வாடகை தாய் வேண்டுமே என்று சொல்ல மிரியாம் என்கின்ற பெண்ணின் உதவியோடு உண்மையான தாயே வாடகை தாயாய் அந்த பிள்ளைக்கு பாலூட்டி வளர்க்க இவர்களுடைய பங்களிப்பு செயல்பட்டது. அப்புறம் நீங்கள் மோசையினுடைய சம்பவத்தை பார்த்தால், மோசையை பற்றி நான் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறேன் 23 பாகங்களிலே.
அதிலே ஒரு இடத்துல நான் சொல்லுவேன், மோசேயை மீதியானிலே இருந்து எகிப்துக்கு வரும் பொழுது மோசே கொல்லப்பட கர்த்தர் இடம் கொடுத்ததாக தமிழ் வேதத்திலே தேவன் அவனை கொல்ல பார்த்தார் என்றிருக்கும். அந்த நேரத்திலே கூட தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்ற செயல்பட்ட சிப்போராள் ஒரு பெண். ஆகவே பெண்களுடைய பங்களிப்பு இந்த ஸ்திரீயின் வித்தை பாதுகாப்பதில் ஏராளமாய் இருந்து வந்தது.